வெறும் நடைப்பயிற்சி மட்டும் உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராது. ஆனால் நடைப்பயிற்சியும் அவசியம். நடைப்பயிற்சி நம்மளுடைய எடையை வந்து பராமரிக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய கார்டியாக் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸோ இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே நமக்கு அவசியம்தான். ஆனால் 70% வந்து நீங்கள் உணவு முறைகள்லையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ காலையில் முதல்ல என்ன உணவு எடுத்துக்கிறோம், ஸோ அதே மாதிரி உணவை எப்படி சாப்பிட்றோம், நல்லா மென்று சாப்பிட்றோமா, இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ சர்க்கரை அப்படிங்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயுமே 2-3 நபர் வந்து இந்த சர்க்கரை நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் காலையில் வாக்கிங் போகிறேன், எனக்கு சுகர் குறைஞ்சிரும், வர்ற வழியிலே 2 பஜ்ஜி சாப்பிட்றேன், இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடும் அவசியம். அது கூட ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் சொல்லக்கூடிய இந்த மசில் பில்டிங் எக்ஸசைஸும் கண்டிப்பாக வந்து அவசியம். இதில் பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த பயிற்சிகளை வந்து பண்ணணும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து உடம்பு வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கிங் போவாங்க, அதே மாதிரி வந்து ஏரோபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் வந்து பண்ணணும். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.